நம்ம வந்து இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிற கொடிசியால நடந்த பிரான்சிஸ் எக்ஸ்போ, பிசினஸ் எக்ஸ்போ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பிரம்மாண்டமா வந்து விளம்பரம் பண்ணி தான் பிரம்மாண்டமா நடந்துச்சு. அதுல வந்து நம்ம கலந்துக்கிட்டோம். அது பிசினஸ் எக்ஸ்போல நம்ம வந்து என்ன பெனிஃபிட் ஆர் லாஸ் எனக்கு பர்சனலா என்ன இருந்துச்சு அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிசினஸ் எக்ஸ்போ பிரான்சைஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பிசினஸ் எந்த மாதிரிலாம் ரன் ஆகும் அப்படின்றது தெரியணும். பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், அந்த பிசினஸ் நம்ம மேனேஜ் பண்றதுக்கு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம அந்த பிசினஸ் சூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து வேலை செய்றேன், வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஓகே. இல்லன்னா எனக்கு அந்த வேலையே செய்ய முடியல. அதனால நான் வேற பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா லாஸ்ல தான் வரும். ஏன் அப்படின்னா வேலை அப்படின்னா நம்ம 8 மணி நேரம் செய்றோம்னா மாசத்துக்கு நம்மளுக்கு 25,000 30,000 சம்பளம் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆனா பிசினஸ்ல நீங்க 24 ஹவர்ஸ் வேலை செய்ற மாரி இருக்கும். டெய்லி வேலை செய்ற மாரி இருக்கும். அந்த மாரி நெறைய விஷயத்த நாம வந்து கேதர் பண்ணோம். அங்க பிரான்சிஸ் எக்ஸ்போக்கு ஒரு ரூ. 1000 டிக்கெட்டு பிளஸ் ஒரு ரூ. 150 சார்ஜஸ் குடுத்துருந்தோம். அங்க என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு போனதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி நெறைய இதுதான் கிடைச்சுச்சு. பிரான்சைஸ் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நெறைய கம்பெனிஸ் வந்து நெறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா என்னன்னா, நம்ம வந்து அங்க போய் பார்க்கறதுக்கு பதிலா, நம்ம என்ன பிசினஸ் சூஸ் பண்ண போறோம்? எனக்கு டீ கடை தான் வேணும். இல்லன்னா டீ கடை வைக்க போறேன். நான் ஆன்லைன்ல டீ தான் சூஸ் பண்ண போறேன்னா, அதுதான் நெறைய YouTubeல பிரான்சைஸ் குடுக்க போறாங்க. இல்ல பிரான்சைஸ் அமௌண்ட் குடுக்க போறாங்க. என்கொயரிக்கு டீட்டெயில் குடுக்க போறாங்க. எல்லா டீட்டெயிலும் நம்ம YouTubeல அழகா சொல்லிக் குடுத்துடுறாங்க. அழகா அதோடைய கம்பெனி வெப்சைட்ல போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இல்ல நான் டீ பாய் வைக்க போறேன்னா, டீ பாய் வெப்சைட்ல போய் நம்ம பார்த்துக்கலாம். இல்லன்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற எந்த ஒரு மைண்ட் செட்ல எப்படின்னா, சலூன் வைக்க போறோம்னா, அதோடைய ஃப்ரெண்ட்ஸ் நெறைய சலூன்ஸ் போய் என்கொயரி பண்ணியிருப்போம். நெறைய சலூன் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். சரி இன்வைட் பண்ணியிருப்போம். நெறைய சலூன்ல போயிட்டு பார்த்துருப்போம். அவங்க ப்ராஃபிட் லாஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு தான் அடுத்து ஃப்ரான்சைஸி எடுக்கணும். இல்ல நான் ஃப்ரான்சைஸி எடுத்துட்டு அடுத்து ரிசர்ச் பண்ணிக்கிறேன்னா நம்ம லாஸ் தான். இப்ப வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லட்டுங்களா? இப்ப வந்து ஒரு நார்மலா இங்க வந்து ஒரு சலூன் குடுத்துருக்காங்க. அந்த சலூனுக்கு என்னன்னா, இதுல வந்து ரூ. 7,50,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரான்சைஸ் அமௌண்ட் வந்து 4,00,000 குடுத்தீங்க அப்படின்னா, 4 வருஷத்துக்கு ரூ. 7,50,000 பிரான்சைஸ் அமௌண்ட். உங்களுக்கு வந்து 130 பிரான்சஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு ரூ. 2,00,000 இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு மாசத்துக்கு ரூ. 1,00,000 உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா, நாம அதுக்கு முன்னாடி போயிட்டு இது மேல ரியலா? இல்ல நம்ம வைக்கிற ஏரியாவுக்கு சூட் ஆகுமா? நம்ம கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த பிசினஸ் இறங்கணும். அது நம்மளுக்கு சூட் ஆகுதான்னு பார்க்கணும். இல்ல நான் ரெகுலரா என்னால போய் அங்க அட்டெண்ட் பண்ண முடியாது. ரெகுலரா நான் வந்து இது பண்ண முடியாது அப்படின்றவங்க வந்து நம்ம பிரான்சைஸ் எடுக்கணும்னா லாஸ்ல தான் போவோம். ஏன் அப்படின்னா, நான் நெறைய இன்டர்வியூஸ் நெறைய இத பார்த்தேன் அப்படின்னா, பிரான்சைசி குடுக்குறவங்க நல்லா இருக்காங்க. பிரான்சைசி எடுத்த நாங்க வந்து ரொம்ப லாஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் புலம்புறாங்க. என்னன்னா நம்ம மைண்ட் செட்ல ஒரு இருப்போம். இல்லன்னா நம்ம ஒரு இதுல இருப்போம். அத விட்டுட்டு நம்ம வேற ஏதோ பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அது லாஸ்ல தான் போகும். டெய்லியும் அது டெய்லியும் அந்த ஒழுக்கம் அப்படின்றத ஃபாலோ பண்ணி டெய்லியும் நம்ம அந்த கடைய ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மட்டும் தான் அந்த கடையில ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது அந்த கஸ்டமர் எப்படி இருக்காங்கன்றத பொறுத்து. இல்லன்னா அவங்க வந்து பிரீமியம் கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒரு டீ வந்து ஒரு ரூ. 10 குடிக்கணும் தான் இருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து நீங்க ரூ. 25 டீ வச்சீங்கன்னா யாரும் கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. குடிக்க மாட்டாங்க. அது லாஸ்ல தான் வரும். அதனால இந்த லாபம், நஷ்டம் நம்ம எந்த இடத்துல வைக்க போறோம், நமக்கு எந்த தொழில் செட் ஆகும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெறைய YouTubeல சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி எக்ஸ்போ போட்டு அந்த நீங்க நெனைக்கிற அந்த பிரான்சைஸ் எடுக்கிற அந்த பிசினஸ் வந்து அங்க இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, நீங்க அதுக்கப்புறம் எக்ஸ்போ போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். நாம ரேண்டமா போயிருந்தோம். என்னன்னு பார்த்தோம்னா, உள்ள எந்த மாரி இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக போயிருந்தோம். நம்ம பிசினஸ்க்கு அ பிரான்சைஸ் எந்தெந்த மாரி குடுக்குறாங்க அப்படின்றதுக்காக செக் பண்ண போயிருந்தோம். ஆனா ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாரிலாம் பண்ணாம நீங்க போய் அங்க பிசினஸ் இத பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா, நீங்க லாஸ்ல தான் போய் முடியும் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிர்றேன். நீங்க இப்ப கருப்பட்டி காப்பி இருக்கு. நான் கருப்பட்டி காப்பி பிசினஸ் எடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட பிரான்சைசி அமௌண்ட் மட்டுமே ரூ. 6,00,000 டோட்டல் பிரான்சைசி பட்ஜெட் மட்டும் ரூ. 6,00,000 ரூ. 6,00,000 நான் போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறோம். அப்படின்னா, அங்க வந்து நம்ம ரூ. 6,00,000 பிரான்சைஸ்க்கா குடுக்க போறோம். அது இல்லாம நமக்கு வந்து இடம் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் வேணுன்றாங்க. ராயல்டி எதுவும் இல்ல. 4 டூ 5 பேர் மேன் பவர் வேணும். 10 டூ 15 12 மாசம் என்குயரி எடுக்க போறோம் அப்படின்னா, இந்த 6,00,000 நம்ம ஏர்ன் பண்றதுக்கு 6,00,000 இது பண்றதுக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ணியிருப்போம். பிரான்சைஸுக்காக குடுக்க போறோம். அது இல்லாம நம்மளுக்கு மந்த்லி செலவுகள் ரென்ட்டா இருக்கட்டும், இடத்தோட அக்ரீமென்ட்டா இருக்கட்டும், அப்புறமாட்டு அந்த இடத்துக்கு ஆகுற செட்டப்ஸ் இருக்குல்ல, இந்த கருப்பட்டி காப்பியான செட்டப்க்கு அதுக்கு ஒரு 3,00,000 ஆகும். இது எல்லாமே பண்ணோம்னா டோட்டலா ஒரு 10,00,000 டூ ரூ. 12,00,000 ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 12,00,000 நமக்கு மாசத்துக்கு எவ்வளோ வரும்? ஒரு நாளைக்கு பெர் சேல்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 15,000 அப்ராக்ஸிமேட்டா ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு வந்து ரூ. 3,750 உங்களுக்கு கிடைக்கும். மந்த்துக்கு ஒரு ரூ. 1,12,500 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தலாம் இல்லாம நான் ஒரு 6,00,000 ஃபிரான்ஸ் அமௌண்ட் குடுத்துட்டேன். நமக்கு வந்து எல்லாமே வச்சு குடுத்துருவாங்க. எல்லாம் பண்ணி குடுத்துருவாங்க. எனக்கு மாசம் ரூ. 1,00,000 ப்ராஃபிட் எடுத்து குடுத்துருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது பெரிய ஒரு முட்டாள்தனம். அத நம்ம பண்ணிறக்கூடாது. அதனால பிரான்சைஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்தந்த விஷயத்தலாம் அனலைஸ் பண்ணி,
ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரான்சைஸி எடுக்கணும். அப்போ தான் நம்மளால நம்ம குரோத் ஆக முடியும். நாம ஏன்னா ஃப்ரான்சைஸி எடுத்ததுக்கப்புறம் நம்ம புலம்பி இது பண்ணோம்னாலாம் வேலைக்கே ஆகாது. அப்புறமேட்டு நம்ம குடுத்த அமௌண்ட்டு, நம்ம ஃப்ரான்சைஸிக்கு குடுத்த அமௌண்ட்டு, செட்டப் பண்ண அமௌண்ட்டு, வேலைய வச்ச அமௌண்ட்டு, அப்புறமா அக்ரீமெண்ட்ல போட்டது எல்லாமே லாஸஸ்ல போய் முடிஞ்சிரும். அதனால நெறைய தொழில் பண்ணவங்க இந்த மாரியான இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாம, கரெக்ட்டான முறையில ரிசர்ச் பண்ணாம தான் அவங்க தோத்து போய் அப்புறம் லாஸ் அப்படின்னு மாரி சொல்றாங்க. அதனால இந்த மாதிரியான ரிசர்ச்லாம் பண்ணிட்டு, உங்களுக்கு என்னால கடைக்கு என்னால இந்த கருப்பட்டி கடைய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டேன். கருப்பட்டி கடை டெய்லியும் என்னால போய் பார்க்க முடியும் அப்படின்றீங்க. போயிருக்க இல்லைன்னா என்னால என்னால டெய்லியும் போய் பார்க்க முடியாது. ஆனா கருப்பட்டி கடைய வந்து நான் எடுக்க வைக்கணும்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க லாஸ்ல தான் போய் முடியும் அப்படின்றத தெளிவா சொல்லிக்கிறேன். அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க. நெறைய ஃப்ரான்சைஸ் வந்து குடுத்துருந்தாங்க. நெறைய விதமான இதில குடுத்துருந்தாங்க. மினிமம் பட்ஜெட் 60,000த்துலருந்து 60,00,000 வரைக்கும் இங்க வந்து ஃப்ரான்சைஸிக்கு பிசினஸ் எக்ஸ்போல நெறைய ஃப்ரான்சைஸிஸ் வந்திருந்தாங்க. நெறைய ஃப்ரான்சைஸும் குடுத்துருந்தாங்க. நீங்க எந்த பட்ஜெட்ல பண்ண போறீங்க அப்படின்ற தெளிவா தெரிஞ்சுட்டு எக்ஸ்போ இது பண்ணுங்க. எக்ஸ்போ மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஓவரால் தமிழ்நாடா இருக்கட்டும், ஓவரால் இந்தியாலயும் மந்த் ஓவரால் இந்தியால எடுத்துட்ட வீக்லியும் நடக்குது. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா மந்த்லி நடக்குது. அதனால இந்த ஈவென்ட் நடத்திட்டு இருந்த ஃபர்ச்சூன் ட்ரேட் ஃபேர்ஸ் நெறைய இடத்துல நடத்துறாங்க. அதனால நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கூட, நீங்க எக்ஸ்போல நெறைய இடத்துல போய் பார்த்துக்க முடியும். ஆனா எக்ஸ்போ போறதுக்கு முன்னாடி இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு, எக்ஸ்போ போறது நான் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் எக்ஸ்போ போமாட்டீங்க. டைரக்ட்டா எந்த கருப்பட்டி காஃபி வேணுமா, டைரக்ட்டா கருப்பட்டி காஃபியோட ஹெட் ஆஃபீஸ் போவோம். கருப்பட்டி காஃபியோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். இல்லன்னா அவங்கள என்கொயரி பண்ணீங்கன்னா, அவங்க உங்கள வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? அதோட நம்பருக்கு எல்லாம் குடுத்துருப்பாங்க. அதனால நாம எந்த மாரி ரிசர்ச் பண்றோம்ன்றத பொறுத்து இருக்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல நம்பும். பிசினஸ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. போராட வேண்டிய ஒரு விஷயம். தினம் தினம் போராட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுல வந்து நீங்க வந்து ஓரளவுக்கு போராடி மேல வந்துட்டீங்க அப்படின்னா, போராடி ஜெயிச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறமேட்டு அதோட குரோத் லெவல் வேற மாரி தான் இருக்கும். அதனால முதல்ல போராட கத்துக்கணும். போராடினா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். போராடாம நீங்க பிசினஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா, அது சாதாரண விஷயம் இல்ல. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேக் கேர். நல்ல ஒரு பிசினஸ் பண்ணி பெரிய அளவுல கிரேட் சக்சஸ் ஆகும்.